முரசின் அன்பு நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள். காஃபி வித் மஸ்கட் முரசு நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம சந்திக்க போற சிறப்பு விருந்தினர் யாரு தெரியுங்களா? அவர் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். எங்க மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லும் போதே யாருக்கெல்லாம் அந்த உத்வேகமும் தன்னம்பிக்கையும் அதிகமா தேவைப்படுதோ அவரு நம்மளுடைய சிறப்பு விருந்தினரை மீட் பண்ணா கண்டிப்பா உற்சாகமும் தன்னம்பிக்கையும் நிறைஞ்சு வழியும் அப்படின்னு நாங்க சொல்லணும். சாதாரணமாவே ஒரு சின்ன தோல்வியை கண்டா நம்ம எல்லாம் என்ன பண்ணிடுவோம்? துவண்டு போயிடுவோம். அந்த தோல்வியில இருந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம். ஆனா இன்னைக்கு நாம சந்திக்க போற சிறப்பு விருந்தினர் தோல்வி அப்படின்னா என்னன்னு கேக்குறாருங்க. ஆமா, காரணம் என்னன்னா ஒரு தடவை ஒரு செயல்ல நாம நினைச்சதை அடைய முடியல அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்றோம்? அது தோல்வி அப்படின்னு சொல்றோம். உடனே அப்படியே கூனி குறுகி போயிடுறோம். திருப்பி அந்த ஒரு முயற்சியை நம்ம எடுப்போமா அப்படின்னா கண்டிப்பா அது கேள்விக்குறிதான். ஆனா நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் தான் நினைச்சத தான் செட் பண்ணி வச்சிருக்க அந்த கோலை அச்சீவ் பண்ற வரைக்கும் கொஞ்சம் கூட மனம் தளராம பின் வாங்காம தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க. சொல்ல போனா நீங்க நம்பவே மாட்டீங்க. சரி 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 நானே பேசிட்டு இருக்கேன் பாருங்களேன். வாங்க நம்மளுடைய சிறப்பு விருந்தினரை பார்க்கலாம். ரொம்பவும் தன்னம்பிக்கை நிறைந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் டிடிஎம் ஸ்ரீராமன் வாத்தியார் அவர்கள். ஐயா, எங்களுடைய காஃபி வித் மஸ்கட் முரசு நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பித்தமைக்காக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம். வணக்கம். வணக்கம் சார். கேள்விக்குள்ள போலாமா? முதல் கேள்வி, உங்களை பத்தி எங்க கிட்ட அறிமுகப்படுத்திக்கோங்களேன். என் பேர் ஸ்ரீராமன். வந்து கேரளால பாலக்காடு சொல்லி ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல கருமணிசேரின்னு ஒரு கிராமத்துல ஐ வாஸ் பார்ன் தேர். ஓகே, 9 குழந்தைகள், ஒரு குழந்தை நான். ஸோ பெரிய ஃபேமிலி. எங்க ஃபேமிலி எப்படின்னா, எங்களுக்கு வந்து சப்ஸ்டிடியூட் தேவைப்படலைன்னா ஒரு கிரிக்கெட் டீமாவே விளையாடலாம். நாங்கள் 9+2 பேரண்ட்ஸையும் சேர்த்து நாங்கள் ஒரு கிரிக்கெட் டீம். ஸோ எங்களுக்கு வளர்ந்து வர்றது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. என்ன வில்லேஜ் லைஃப், 9th வர வில்லேஜ் லைஃப். அப்புறம் வந்து பாம்பேக்கு வந்தேன். ஸோ இட் வாஸ் ஆல்வேஸ் a struggle. சிறப்பு சார். உங்களுடைய குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம். உங்க குடும்பத்தை வந்து கிரிக்கெட் விளையாட்டுல ஒரு அணியாவே வந்து பங்கெடுத்துக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ரொம்ப சிறப்பு. அவங்களுடைய படிப்பு, அதாவது ஆரம்ப காலகட்டத்துல பள்ளி பருவத்தை பத்தி கொஞ்சம் எங்க கிட்ட பகிர்ந்துக்கோங்களேன் சார். வந்து மலையாளம் மீடியம் ஸ்கூல்ல கத்துட்டு இருந்தேன். அங்க கவர்மெண்ட் ஸ்கூல். அப்போ நம்ம ஃபேமிலியில டியூஷன் எல்லாம் கேட்டது கிடையாது. பிரைவேட் டியூஷன் எல்லாம் கேட்டது கிடையாது. ஸோ எவ்வளோ கற்றுக் கொடுக்குறாங்களோ அவ்வளோ கற்றுக் கொடுப்பாங்க. நாங்கள் வந்து 4 மணி நேரம் ஸ்கூலுக்கு 1/2 மணி நேரத்தில் போயிட்டு வந்துடுவோம். பாம்பேல வந்தபோது இட் வாஸ் ஸ்ட்ரகிள். முயற்சி பண்ண வேண்டி வந்தது ஜாஸ்தி. மற்றவங்களோட ஜாஸ்தி கொஞ்சம் முயற்சி பண்ண வந்தது லாங்குவேஜ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா அங்கே வந்து ஒன்றும் ஆரம்பிக்கல, இங்கே எல்லாம் அட்வான்ஸ் ஆகிடுது பாம்பேல. ஸோ இட் வாஸ் அ ஸ்ட்ரகிள், சம்ஹவ் மேனேஜ்ட். அப்புறம் வந்து அப்படி ஒன்ஸ் யூ ரியலைஸ் தட் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு ஒருக்கா தெரிஞ்ச போது தென் வி ஸ்டார்டட் ப்ரோக்ரெஸிங். அப்புறம் வந்து பாம்பேல வேலை பண்ணி நடுவில் போஸ்ட் கிராஜுவேஷன் ட்ரை பண்ணி முடியாமல் அப்புறம் துபாயில் வந்த பிறகு போஸ்ட் கிராஜுவேஷன் முடித்தேன் அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலேருந்து. அப்புறம் மஸ்கட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் 45 வயசுக்கு மேலே இன்னொரு போஸ்ட் கிராஜுவேஷன் இன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் எடுத்தேன். இப்போ வந்து அஸ்ரின் குரூப் சொல்லி ஒரு குரூப்ல வந்து சேர்மனோட ஆஃபீஸ் மேனேஜ் பண்றேன். அப்ப ஆரம்பத்துல இருந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. அந்த சூழ்நிலைகள் வந்து உங்களை செதுக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி, எப்படி நீங்க மஸ்கட்டுக்கு வந்தீங்க? அந்த அனுபவத்தை சொல்லுங்களேன் சார் எங்களுக்கு. நான் துபாய் வந்ததே ஒரு ஸ்டோரி. ஏன்னா நாங்க வந்து ஒரு லேண்ட்லோர்டுக்கு ரெண்ட் கொடுத்து அப்புறம் அது கடன் வாங்கி கொடுத்தது. அதை அவர் திருப்பியும் கொடுக்கல. கேட்டபோது அடிக்கவும் வந்தார். அப்போ எங்கள் அண்ணன் ஒரு ரெஸ்பான்சிபிள் எடுத்து அவன் துபாயில் ஒரு வேலை சரியாச்சுன்னு அவர் துபாய்க்கு வந்தார். அப்போ இப்படி பேசிட்டு இருக்கும்போது அவர் ரொம்ப கஷ்டப்படுறதா தோணுச்சு. அப்போ நான் சொன்னேன், நானும் ஒன்று ஜாயின் பண்ணுறேன்னா அப்படி ஜாயின் பண்ணி வந்தேன். அதுலேருந்து ரொம்ப எங்களோட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். எல்லாமே நாங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே ரொம்ப க்ளோஸாக தான் இருப்போம். பட் இவர் வந்து என்கரேஜிங். அப்போல்லாம் வந்து எனக்கு மார்க்கெட்டிங்னா ரொம்ப பிரியமான ஒரு
ஃபீல்டாக தோணியிருந்தது. ஸோ ஐ வாண்ட் டு கெட் இன் டு மார்க்கெட்டிங், சேல்ஸ்ன்ற. அப்போ ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் முடியிட, போஸ்ட் கிராஜுவேஷன் முடியிட அப்படி இருந்தேன். அப்போ வந்து கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல எம்ஏ இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணேன், மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். அப்போ வந்து சரி இந்த மார்க்கெட்டிங் சேல்ஸ் பண்ணணும்னா டிரைவிங் லைசன்ஸ் வேணுமே, டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே எப்படி பண்றது? ஸோ நான் வந்து ரொம்ப நர்வஸ் டைப் எப்பவுமே. இப்பவும் கூட நான் நெயில் பைட் பண்ணிட்டு இருப்பேன், ரொம்ப நர்வஸ் டைப். ஸோ எப்பவுமே நான் போய் டிரைவிங்ல ஃபெயில் ஆயிட்டு வரேன். இப்போ டிரைவிங் இது டெஸ்ட் முடிஞ்சு ஃபோன் பண்ணினாலே ஒரு பாஸ் எடுத்தாச்சுன்னா என் வைஃப் சொல்லுவா, இன்னைக்கும் போச்சா அவ்வளவுதானே அப்படிம்பா. அவளுக்கு புரிஞ்சு போகும். இப்போ வந்து நான் வந்து ஒரு ரெக்கார்ட் ஆட்டமா பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 2-3 வருஷம் ட்ரை பண்ணி 36th அட்டெம்ப்ட்ல நான் பாஸ் ஆனேன். துபாயில டிரைவிங் லைசன்ஸ் கிடைக்கிறதுனா இட்ஸ் லைக் பிக் லாட்டரி. ஸோ த ஒன்லி திங் தட் ஹெல்ப் மீ வாஸ் ஐ டென்ட் கிவ் அப். இப்போ 36னா பிகாஸ் சொசைட்டல் ப்ரெஷர் இஸ் ஸோ மச். இப்போ வைஃப் கேட்பாங்க, அண்ணா கேட்பாங்க, அண்ணி கேட்பாங்க, த சொசைட்டி வில் ரிடிக்யூல் யூ. என்னடா நீ எப்பாவது பாஸ் ஆகி நான் உங்க கூட, நீ டிரைவ் பண்ணி நான் உங்க கூட எப்பாவது போவேனாடா அப்படின்னு வர கேட்பாங்க. But I had to withstand all that, and then I continued. And my brother and Anni played a big role in that because they never discouraged me. And my wife, though her reaction was, "Innakum pocha appadina," she will never discourage me from going for that. அப்போலேருந்து I started building on confidence. சார் நீங்க சொல்றத கேட்க கேட்க அப்படியே எங்களுக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. ஒரு தடவை 2 தடவை ஃபெயில் ஆயிட்டோம் ஏதாவது ஒரு விஷயத்துல அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சம் முட்டி மோதி ஓகே 3வது தடவை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவோம். 3வது தடவையும் அந்த விஷயத்துல தோத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா யாரும் அந்த பக்கம் கூட, அந்த முயற்சி பக்கம் கூட என்ன பண்ண மாட்டாங்க, தலை வச்சு படுக்க மாட்டோம். ஆனா நீங்க 36 தடவை டிரைவிங் டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டு மறுபடியும் இது நம்பர் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு மன உறுதி, கொஞ்சம் கூட விட்டே கொடுக்க கூடாது, பின்வாங்கவே கூடாது, எப்படியாவது டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிடணும்னு நீங்க போட்ட அந்த எஃபர்ட், உங்களுடைய மன உறுதியை வந்து ரொம்பவே அழகா எடுத்து சொல்லுது சார் இந்த ஒரு இன்சிடென்ட். பாலக்காடுல இருந்து பாம்பேக்கு போயிட்டு அங்க இருந்து உங்களுடைய அண்ணனுடைய ஒத்துழைப்புனால துபாயில போய் வேலை பார்த்த நீங்க எப்படி சார் இந்த டோஸ்ட் மாஸ்டர் பக்கம் நுழைஞ்சீங்க? அந்த அனுபவத்தை பத்தி எங்க கிட்ட பகிர்ந்துக்கோங்களேன். There was something lacking. இப்போ 5-6வது குழந்தையெல்லாம் வளர்ந்ததுன்னா you are not a decision maker in your family. So there is always this challenge that you are subdued. சில பேருக்கு தான் அந்த டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி எல்லாம் வரும், ரொம்ப பேருக்கு அது வராது. ஏன்னா நமக்கு மேல 5 பேர் டிசிஷன் மேக்கர்ஸ் இருக்காங்க. You're never asked to decide. Decisions are always imposed on you. சில பேர் பண்ணுவாங்க, என் தம்பி ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கீழே இருக்கிறோம் நல்ல டிசிஷன் மேக்கர், பட் எனக்கு முடியாது. அப்போ ஐ வாஸ் ஆல்வேஸ் ஷார்ட் ஆன் கான்ஃபிடன்ஸ். அப்படி இருக்கும்போது தான் இங்க 2008ல டோஸ்ட் மாஸ்டர் ஜாயின் பண்ணேன். டோஸ்ட் மாஸ்டர் ஜாயின் பண்ணி ஒரு 15 பேர் 20 பேருக்கு முன்னாடி பேசலாம்னு ஒரு தைரியம் வந்த போது I thought I can do my executive diploma in business management, postgraduate diploma in business management. ஏன்னா அதுல இந்த குரூப் டிஸ்கஷன் என்ன, அங்க ஸ்டேஜ்ல கூப்பிட்டு நிறுத்தி நீ இதை ப்ரெசென்ட் பண்ணிடான்னா நான் என்ன பண்ணுவேன், இதெல்லாம் டவுட் இருந்தது. நிறைய செல்ஃப் டவுட். எப்பவுமே ஃப்ரண்ட் பெஞ்ச் போக மாட்டேன், எப்பவுமே பேக் பெஞ்சில் தான். அப்ப அந்த கோர்ஸ் பண்றதுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்தது இந்த டோஸ்ட் மாஸ்டர்ஸ் பிரசன்டேஷன்ல இருந்தது. அந்த முட்டு இடிக்காம எப்ப பேச ஆரம்பிச்சேனும், இப்ப கூட முட்டு இடிக்கத்தான் செய்யும், ஆனா யாரும் பார்க்க மாட்டாங்களா, அதனால தப்பிச்சுக்கிறேன். அப்போதான் எனக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சது ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் கோர்ஸ் பண்ணலாம்னு. அப்போ வந்து எல்லா ஜெனரல் மேனேஜர், சிஇஓ லெவல்ல இருந்து கிளர்க் லெவல்ல எல்லாருமே இருந்தோம். மிக்ஸ் ஆடியன்ஸ், மிக்ஸ் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த இதுல MBA கிளாஸ்ல கிம்ஜி ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ல we used to have weekend classes and நல்ல very reputed visiting faculties. That was one of my turning points. And the course பண்ணினது வந்து it opened up my world. ஏன்னா ஒரு சைட்ல வந்து டோஸ்ட் மாஸ்டர்ஸ், இன்னொரு சைட்ல வந்து இந்த கோர்ஸ். அப்போ வந்து நான் கிளப்ல வைஸ் பிரசிடென்ட் எஜுகேஷன் கூட.
அப்போ ராத்திரி 12 மணி வரை 1 மணி வரையிலும் அந்த சார்ட்டை வச்சு ஷெட்யூல் பண்ணிருப்பேன். இந்த எக்ஸல் எல்லாம் அப்ப கத்துட்டே கிடையாது அவ்வளோ. பிசிக்கல் சார்ட்டை வச்சு ஒருத்தர் இந்த செஸ் விளையாடுற மாதிரி இந்த பேர் அங்க போட்டு அந்த பேர் இங்க போட்டு it'll take a lot of time for me to finish the schedule. But somehow I manage. இப்ப அந்த இது ரெண்டும் மேனேஜ் பண்ணின போது ஒரு கான்ஃபிடன்ஸ், அதானது இந்த மல்டி டாஸ்கிங் நம்ம பண்ணலாம். 2 விஷயம் இம்பார்ட்டன்ட் இருந்தாலும் 3 விஷயம் இம்பார்ட்டன்ட் இருந்தாலும் நம்ம டைம் அலோகேட் பண்ணி அதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டுனா நம்ம எது வேணா பண்ணலாம். ஓகே, எக்ஸிகியூட்டிவ் எம்பிஏ பண்ணும்போது ஃப்ளையிங் கலர்ஸ் எல்லாம் பாஸ் ஆகல. பட் கிவன் மை பேக்ரவுண்ட், அதானது இந்த சேலஞ்ச், கிராமர் சேலஞ்ச், சப்ஜெக்ட் சேலஞ்ச், that I was able to complete my MBA was a big deal for me. That completely changed my view of outside things. Then I started taking up positions in Toastmasters. அதாவது பேசுறது, சும்மா பேசுறது மட்டும் இல்லை, விஷயம் கொண்டு வந்து பேசலாம் அப்படி உள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ். ஏன்னா டோஸ்ட் மாஸ்டர் ஸ்பீச்சஸுக்கும் இந்த MBA கேஸ் ஸ்டடீஸ்க்கும் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு வந்து, இந்த ரிசர்ச் பண்ணும்போது யூ ஆட்டோமேட்டிக்லி என்ஹான்ஸ் யுவர் ரீடிங் ஸ்கில்ஸ். நிறைய புக்ஸை ரெஃபர் பண்ணுவீங்க. அதில் வந்து ஐ ஷுட் ஸ்பெஷலி மென்ஷன் சம்மன் கால்டு கர்னல் சுனில் பிரிஜ்கிருஷ்ணன். அவர் வந்து இந்த மாதிரி கம்யூனிகேஷன்ல எல்லாம் எக்ஸ்பர்ட். ரெடிக்யூல் பண்ற லெவலுக்கு நமக்கு கற்றுக் கொடுப்பார். ரொம்பவே பிரமிப்பா இருக்கு சார். நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்கும்பொழுது ரொம்பவே பிரமிப்பா இருக்கு. நீங்க சொன்னீங்க எனக்கு கொஞ்சம் நெயில் கடிக்கக்கூடிய பழக்கம் எல்லாம் இருக்கு, ரொம்ப நர்வஸா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட ஒரு நபர் வாழ்க்கையில பல கஷ்டங்களை, பல ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி இன்னைக்கு இவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம வந்து ஜாயின் பண்ணும்போது நம்ம நினைப்போம் 4 பேருக்கு முன்னாடி பேசணும், அவ்வளவுதான், கான்ஃபிடன்ஸ் வரணும், அவ்வளவுதான். பட் இஃப் யூஆர் ரியலி டிட்டர்மைன், இப்போ நான் வந்து எனக்கு ஸ்பீச் ரிப்பீட் பண்றதுக்கு விருப்பம் கிடையாது. ஒரு ஸ்பீச் ஒரு தடவை கொடுத்தா அவ்வளவுதான். இந்த காப்பி பேஸ்ட் பிஸ்னஸ் நான் பிலீவ் பண்றது கிடையாது. ஸோ என்ன பண்ணுன்னா, இந்த ரிசர்ச் எப்படி வருதுன்னா, இப்போ என்னோட செகண்ட் ஸ்பீச் வந்து பவர் ஆஃப் மியூசிக் அப்படின்னு, அப்புறம் வந்து இன்னொரு ஸ்பீச் வந்து த மதர் அப்படின்னு மதர் தெரசாவோடு. நான் மதர் தெரசாவோடு அந்த ஸ்பீச் கொடுக்கும்போது ஐ ரெட் அ புக் கால்ட் தி சிட்டி ஆஃப் ஜாய். அது வெரி ரிவீலிங், அது ரொம்ப ரொம்ப ரிவீலிங் புக். அது அதுல ஒரு சீன் எப்பவுமே நான் மறக்க மாட்டேன். அதுல வந்து ஒரு அந்த மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி இருக்கிற அந்த இடத்துல அவங்க நெய்பர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் கமிஷனர் விசிட் பண்ண வர்றார். இவங்க எல்லாம் லெப்ரசி பேஷண்ட்ஸ் எல்லாம் ட்ரீட் பண்றாங்க, இங்க ரொம்ப டர்ட்டி ஆகுறது, அப்படி இப்படி ரொம்ப கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தது. போலீஸ் கமிஷனர் வந்து அங்க வரும்போது மதர் தெரசா வந்து பேர் ஹேண்ட்ஸோட லெப்ரசி பேஷண்ட்ஸோட போன்ஸை வாஷ் பண்ணி பாம் அப்ளை பண்றாங்க. அப்ப அவருக்கு வந்து சேஞ்ச் ஆஃப் மைண்ட். அவருக்கு இவ்வளோ பண்ற ஒரு லேடி, இவ்வளோ பியூரிட்டி சாங்டிட்டியோட வேலை பண்ற ஒரு லேடி கேன் நெவர் ஃபீல் எனி திங் பேட் ஃபார் சொசைட்டின்னு அப்படி மைண்ட் சேஞ்ச் ஆயிடுறது அவங்களுக்கு. அவங்க திரும்பி போயிடுறாரு. ஸோ இது என்ன ஆகுதுன்னா, நமக்கு மல்டி டைமென்ஷனல். ஒன்று வந்து உங்க ஸ்பீச் ஆப்ஜெக்டிவ் முடிச்சது, தென் யூ ஆர் கெட்டிங் இன் டு புக்ஸ், யூ ஆர் ரீடிங் புக்ஸ், யூ ஆர் ரிசர்ச்சிங். அண்ட் போனஸ் எப்படின்னா, ரொம்ப பெரிய போனஸ் எப்படின்னா, நம்ம நினைச்சிருக்கவே முடியாத பல விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும். இப்போ வந்து சிட்டி ஆஃப் ஜாய் வந்து மேபி ஐ ரெட் இன் 2009 or 2010 when I was pretty new to Toastmasters. அந்த விஷயம் வந்து எனக்கு லைஃப் பூரா மறக்க மாட்டேன். அந்த the police commissioner visiting the missionary of charity and having change of mind, how that lady lost in the service of humanity changed this authoritarian so to say mind. உங்களுடைய இந்த ஜர்னில யாரு உங்களுக்கு பக்கபலமா இருந்தது, அதை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்களேன் சார். Doing so many things, a lot of people encourage me and my family has been of great support to me. இந்த ஒரு தடவை இந்த MBA பண்ணி வழியில வந்தபோது, ஓகே நான் வந்து என்னோட ஆஃபீஸ்லேயே நான் அசிரியன்லேயே நான் வேற பொசிஷன் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். ஆனா அவங்க என்ன பண்ண சொன்னாங்கன்னா, நீ இப்ப இருக்கிற இது வந்து பாஸ் விடுறதுக்கு ரெடி இல்லை,
is very comfortable with you, so you continue whatever you want to do outside this, you do அப்படின்னார். அப்போ then I started doing things in Toastmasters. அப்புறம் ஒரு பிரசிடென்ட் பொசிஷன் எடுத்து, கிளப் பிரசிடென்ட் பொசிஷன் எடுத்து, அசிஸ்டன்ட் ஏரியா டைரக்டர் பொசிஷன் எடுத்து, அப்புறம் ஏரியா டைரக்டர் பொசிஷன் எடுத்து, அப்புறம் அசிஸ்டன்ட் டிவிஷன் டைரக்டர் பொசிஷன் எடுத்து ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணேன். 2018 வந்து ஜெனச்சந்திரன் அவரோட என்னோட ஃபெலோ டோஸ்ட்மாஸ்டர் மெம்பர், அவர் பொசிஷன் ரிலிக்விஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஐ வாஸ் சப்போஸ் டு பி டேக்கிங் அப். அப்போ வந்து நான் வந்து நாமினேஷன் சப்மிட் பண்ணேன். வேற விஷயம் ஒன்றும் இல்லைனாலும் எனக்கே கான்ஃபிடன்ஸ் வர மாதிரி இருந்தது that I can be a team leader அப்படின்னு. I had to tell myself. ஊருக்கு சொல்லலைனாலும் எனக்கே நான் சொல்லிக்கணுமா இருந்தது. இப்போ எல்லாரையும் நம்ம ஹெல்ப் பண்ணியாச்சு. அசிஸ்டன்ட் ஏரியா டைரக்டர் இதெல்லாம் வந்து டிவிஷன் டைரக்டர் கூட வேலை பண்றது, இன்னொருத்தருக்கு வேண்டி வேலை பண்ணி கொடுக்கறது. டிவிஷன் டைரக்டர் ஆஃப்கோர்ஸ் இட்ஸ் அன் இண்டிபெண்டன்ட் பொசிஷன். அதுக்கப்புறம் வந்து அசிஸ்டன்ட் டிவிஷன் டைரக்டர் எல்லாம் பண்ணி எல்லாருமே அசிஸ்ட் பண்ணிட்டு இருக்கோமே விட நம்ம எப்படி ஒரு டீமை லீட் பண்ணுவோம் அப்படின்னு I started questioning myself. That's when I submitted that nomination. But அப்போ என்னாச்சுன்னா, my wife was thinking of going back to India because my son was moving out, my daughter was moving out. இங்கே தனியாக இருக்கிறதுக்கு பதிலாக ஊருக்கு போயிருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். I thought I'll be alone, I'll be able to manage this. அது நடக்கலை. ஸோ அந்த வேக்யூம் would have been very difficult for my wife to manage and the transition. So I thought that would be the time I should be with her. Then 2020, I thought it is time I took this up. I had to tell myself that I can lead a team. தப்போ சரியோ, சரியான வழியோ தப்பான வழியோ, டிசிஷன் சரியோ டிசிஷன் ராங் அதெல்லாம் தெரியாது. டீம் இருக்குது, டீம் கூட ஒர்க் பண்ணி வில் டேக் த டிவிஷன் ஃபார்வர்ட் அப்படின்னு இந்த பொசிஷன் எடுத்து ஒரு டேர்ம் முடிச்சுட்டேன் எப்படியோ. ஓகே, இப்போ ஒரு டிசிஷன் எடுத்து உள்ள நுழைஞ்சாச்சு. டிவிஷன் ஜி டைரக்டர்னு நாமினேட் ஆயிடுச்சு. அதில் யாரும் காம்படிஷன்லாம் கிடையாது. ஸோ எலெக்ஷன் ஆயிடுது. இப்போ அடுத்தது என்னதுன்னா, நான் எப்படி ஜெனச்சந்திரன் கூட ஒர்க் பண்ணனோ அந்த மாதிரி என் கூட ஒர்க் பண்ண ஒருத்தர் இருக்கார், பிரவீன் பணிக்கர்னு சொல்லி ஒருத்தர். அவரும் நான் வந்த வழியிலேயே அப்படியே தான் வந்திருந்தார். நான் இதெல்லாம் பொசிஷன் எடுத்தோம் அதெல்லாம் என் கூட வந்திருந்தார். அப்போ நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அவர் வந்து நெக்ஸ்ட் பொசிஷன் டிவிஷன்ல வந்து அசிஸ்டன்ட் டிவிஷன் டைரக்டர் ப்ரோக்ராம் குவாலிட்டி. நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம், கேன் வி ஒர்க் டுகெதர் அப்படின்னு, நம்ம 2 வருமா ஒர்க் பண்ண முடியுமான்னு. அவர் சொன்னார் ஓகேன்னு. அந்த பேசிஸ்ல தான் நான் நாமினேஷனே சப்மிட் பண்ணேன், அவரோட சப்போர்ட்டை பலமா வச்சிருந்து. ஸோ 2 பேருமா டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் டீம் பில்டிங் வாஸ் எ ப்ராசஸ். அதாவது திங் இஸ், நாங்கள் வந்து ஒரு டெசிஷன் எடுத்தது, நானும் பிரவீன் பணிக்கரும் இனிஷியலி டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு டெசிஷன் என்ன எடுத்தோம்னா, நம்ம இந்த ப்ரூவன், அதாவது இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களை மட்டும் எடுத்து நம்ம டீமை நடத்திட்டு போனோம் அப்படின்னு நாங்க நினைக்கல. நாங்க எப்படி நினைச்சோம்னா, யாராவது புதுசா இருந்தாரு நம்ம வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணி, அதனாலதான் டிவிஷனோட மோட்டோவே வந்து நாங்க எஜுகேட், எம்பவர், எலிவேட் அப்படி பண்ணோம். நம்ம எஜுகேஷன்லாம் ப்ரிஸ்கிரைப்டு இருக்குது, அதுக்கு மீறி என்ன பண்ணலாம்னு, அதுதான் அந்த வேல்யூ பிளஸ் சீரீஸ் நாங்க ஆரம்பிச்சோம். டோஸ்ட்மாஸ்டர்ஸ் இன்டர்நேஷனல்ல எது பண்றாங்களோ அதோட மீறி என்ன பண்ணலாம்னு. அப்போ அந்த வெப் மீட்டிங்ஸ் இதெல்லாம் நாங்க வந்து அப்போ சேலஞ்ச் எப்படி வந்ததோ அந்த மாதிரி அந்த சேலஞ்ச் மீட் பண்றதுக்கு பண்ணின ப்ரோக்ராம். இந்த வெப் சீரீஸ் 2 ப்ரோக்ராம் பண்ணோம், ப்ரெசென்ட் அ பெட்டர் யூ அண்ட் ஸ்மார்ட் வெப் மீட்டிங்ஸ்னு. ஸ்மார்ட் வெப் மீட்டிங்ஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனா அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க, ரொம்ப தியரி, அது ப்ராக்டிக்கலி எப்படி பண்ண முடியும்னு. அதனால ப்ரெசென்ட் பெட்டர் யூ சொல்லி ஒரு ஓப்பன் சோர்ஸ் இருக்குது, அந்த ஓப்பன் சோர்ஸோட யூஸ் எல்லாம் அதெல்லாம் எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம்னு ஒரு ஒர்க் ஷாப் பண்ணோம். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் என்ன புரிஞ்சுட்டேன்னா, பேசுறதுக்கே சேலஞ்சா தான் இருக்கு. பப்ளிக்ல பேசுறதுக்கு பெரிய சேலஞ்சு. பேசுறத விட எப்படியாவது பேசிவிடும். இப்ப நான் உட்காந்து பேசுற மாதிரி, இதே நீங்க ஒரு 2 பேராகிராஃப்ல எழுதி கொடுக்குறாங்கன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப அந்த சேலஞ்ச் மீட் பண்றதுக்கு வந்து ரைட் கிராஃப்ட்ல ஒரு ஒர்க் ஷாப் அரேஞ்ச் பண்ணோம். இப்போ இதுல சேலஞ்சஸ் என்னன்னா,
ஷெட்யூலிங் தான் சேலஞ்ச். கிளப்புக்கு அவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும், ஏரியாவுக்கு அவங்க அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். டிவிஷனுக்கு நடுவில் வராங்களா, ஹெல்ப் பண்றாங்களா? ஸோ அதை பேலன்ஸ் பண்ணிட்டு போறது இது ஒரு சேலஞ்சு. ஸோ ஆஸ் பர் டோஸ்ட்மாஸ்டர்ஸ் இன்டர்நேஷனல் ரெக்கமெண்டேஷன் நம்ம வந்து வருஷத்துல 2 தடவை மீட் பண்ணோம் டிவிஷன் கவுன்சில். நாங்க வந்து கிட்டத்தட்ட 1 டஜன் மீட்டிங் நடத்தணும். பட் டு டெல் யூ த ட்ரூத், அவங்க இந்த ஏரியா டைரக்டர், நம்ம டிவிஷன் கவுன்சில் மெம்பர்ஸ் எல்லாமே எப்பவுமே எந்தூசியாசமோட தான் வந்து மீட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. உங்க லைஃப்ல ஒரு ஒரு சாதாரண நிலையில இருந்து முட்டி மோதி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி ஒவ்வொரு சேலஞ்சஸையும் பாத்தீங்கன்னா, ஓகே நம்மளால முடியும், நம்ம விட்டே கொடுக்க கூடாது, முன்னாடி நம்ம போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு ரொம்ப அழகா உங்களுடைய பாதைகளை கடந்து வந்திருக்கீங்க. இப்போதைக்கு உங்க வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன? இப்ப நீங்க எதை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதை எங்க கிட்ட பகிர்ந்துக்கோங்க சார். ஓகே, கத்துக்கிறது ஒரு விஷயம், அது அப்ளை பண்றது இன்னொரு விஷயம். இப்போ நான் எவ்வளவு கத்துக்கிட்டேன்னு சொல்றேன், அது நான் அப்ளை பண்ணலைன்னா அப்புறம் கத்துக்கிட்டது யூஸ் இல்லை, கத்துக்கிட்டதெல்லாம் யூஸ்லெஸ். ஸோ அதை எப்படி அப்ளை பண்றதுன்னா, இப்போ வந்து இன்னைக்கு நான் எடுத்த முயற்சி வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் டெசிஷன்ஸ் இன் மை லைஃப். ஏன்னா இது கூட ரொம்ப சேலஞ்சிங் தான். நான் நேட்டிவ் தமிழ் ஸ்பீக்கர் கிடையாது. நான் சொன்ன மாதிரி 9th வரை மலையாளம் மீடியத்துல கத்துனது, அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ் மீடியம். அது வந்து செமி, பிகாஸ் நான் பாம்பேல வந்தபோது அங்க ஆல்ரெடி அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல வந்தாச்சு. அவங்கெல்லாம் 9th ஸ்டாண்டர்ட்ல எல்லாரும் அட்வான்ஸ் ஸ்டேஜ் இங்கிலீஷும் ஹிந்தியும் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்தாச்சு. நான் வந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் ஆட்டமா ஆரம்பிக்கிறாங்க. ஒரே ஒரு சேவிங் கிரேஸ், அந்த வாணி வித்யாலயா சொல்லி முள்ளூர்ல ஸ்கூல்ல ஜாயின் பண்ணும்போது ஒரே ஒரு சேவிங் கிரேஸ் சொல்றது வந்து, எனக்கு ஒரு பாஷை இருந்தது, ஒரு சப்ஜெக்ட் வந்து மலையாளமா இருந்தது. ஸோ ஐ குட் ஸ்கோர் ஹெவிலி இன் தட். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த ஸ்கூல் லைஃப்ல. ஸோ அதுல கூட இப்போ இந்த நான் டோஸ்ட் மாஸ்டர்ஸ்ல மெம்பரா இருந்திருக்கலன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் கூப்பிட்ட போது சாரி மேடம் மன்னிச்சிடுங்க, என்னால தமிழ் பேச முடியாது, என்னால பப்ளிக்கா பேச முடியாது, இதுதான் சொல்லியிருப்பேன். பட் இது வந்து ஒரு முயற்சி, நானும் ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல பேசலாம் அப்படின்னு ஒரு அட்டெம்ப்ட். அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அல்டிமேட்லி இந்த எதெல்லாம் கத்துக்கிட்டோமோ அதெல்லாம் நம்ம வந்து டிசெமினேட் பண்ணணும். என்னோட பிலீஃப் என்னன்னா, நமக்கு எவ்வளவு நம்ம கத்துக்கிறோமோ அது நம்ம எவ்வளவு கொடுக்குறோமோ அவ்வளவு நம்ம இனியும் கத்துட்டுருக்கோம். இது வந்து இந்த ஐ ரிலேட்டட் டு கம்ப்யூட்டர் டிஸ்க். நீங்க வந்து இந்த டிஸ்க்ல வந்து எவ்வளோ இன்புட் எடுத்துட்டு இருப்பீங்களோ அது ரொம்ப ஆச்சுன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. You cannot take it in. Some people call it the water in the glass. If the jar is filled with your knowledge, then you're not taking in anymore. I relate it to computer disk. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா டீஃப்ராக்மெண்ட் பண்ணி இன்னொரு இதில் வந்து சேவ் பண்ணுவோம். ஸோ அது அந்த ப்ராசஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, அது வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்குது. ஸோ அந்த ஷேர் பண்ணும்போது ஓகே நம்ம இதை ஷேர் பண்ணாச்சு, இது ஒரு செல்ஃபிஷ் ஆட்டிடியூட் இருந்தா கூட நான் இனியும் நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி தரணும்னு கூட ஒரு டிசைர் இருந்தா கூட அதுக்கு நான் கத்துக்கணுமே. அந்த டிசைர்ல கூட நம்ம வேற விஷயங்கள் வந்து இன்னொருத்தருக்கு கத்துட்டு இருப்போம். அப்போ இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா டிஸ்ட்ரிக்ட் பிஆர் டீம்ல மெம்பரா இருக்கேன். பிஆர் வந்து எனக்கு புதுசு. I like to edit, I like to write and all. But in the PR, hopefully, the வர ஒரு வருஷத்துல வந்து I'll get to learn a lot about managing technology, posting things on social media and all. நானா ஓனா பண்ணலைனாலும் மற்றவங்க பண்ணும்போது அவங்க கூட இருந்து கொஞ்சம் கத்துக்கலாம்னு முயற்சி இந்த மெம்பர்ஷிப் எடுக்கிறது. அதனால அதுல மெம்பர் ஆனது. உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயம் ரொம்ப நல்லா புரியுது. என்ன அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலும் நாம ஏதோ ஒரு விஷயத்த லேர்ன் பண்றோம், ஏதோ ஒரு விஷயத்த கத்துக்கிறோம். அது வந்து குடும்ப சூழ்நிலையா இருக்கலாம், ஒர்க் பண்ற அந்த என்வாயன்மெண்டா இருக்கலாம், இல்லையா சொசைட்டியா இருக்கலாம். ஏதோ ஒரு சூழல்ல நம்ம என்ன பண்றோம், தொடர்ந்து நம்ம கத்துக்கிட்டே இருக்கிறோம். அப்ப அந்த கத்துக்கிட்ட விஷயத்த நம்ம என்ன பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஏதாவது ஒரு இடத்துல. அதே நேரத்துல நாம தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ரொம்ப சிறப்பு சார். நீங்க இந்த காலத்துல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன?
எப்படி? ஏன்னா ஒரு சின்ன சின்ன தோல்விகள் வந்தாலுமே பார்த்தீங்கன்னா, அப்படியே ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அத வந்து திருப்பி வந்து முயற்சி பண்ணவே மாட்டேங்கிறாங்க, அந்த ஒரு விஷயத்துல. ஆனா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் லைக் தட் சொல்றீங்க. நான் எதுவுமே நான் நெனச்சத அடையிற வரைக்கும் நான் விடமாட்டேன். தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருப்பேன். ஆ அந்த விஷயத்த அத்தோட நான் விட்டுட மாட்டேன். நெவர் கிவ் அப் அப்படிங்கிற ஒரு ஆட்டிட்யூட்ல தான் நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. அந்த ஒரு ஆட்டிட்யூட வளர்த்துக்கணும் அப்படின்னா, இப்ப யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணணும்? மோட்டிவேஷன்ங்கிறது ஒரு மேஜிக் கிடையாது ஆக்சுவலி. இது இப்போ நம்ம சைல்ட் சைக்காலஜிஸ்ட் இப்போ போய் கேட்டதுன்னா, சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தைகளுக்கு சொல்லி காட்டாத செஞ்சு காட்டும்பாங்க. நீ எது செய்யறியோ அதுதான் அவங்க செய்வாங்க. இது வந்து நம்ம குழந்தைகளுக்குன்னு சொல்லுவோம். ஆனா எல்லா மனிதருக்கும் அ நம்ம எல்லாருக்குமே ஒரு குழந்தை மனசு தான் இருக்கு. உள்ள இருக்குது. அத நம்ம ட்ரீட் பண்ணி தான் ஆகணும். அதனால தான் நமக்கு கோபம் வருது. நமக்கு வந்து பிடிக்காத விஷயங்கள நம்ம இன்டிஃபரண்டா ரியாக்ட் பண்றோம். எப்பவுமே அந்த குழந்தை மனசு நம்ம எல்லாருமே மெச்சூரா பிஹேவ் பண்ணா அப்புறம் வந்து மிஸ்கம்யூனிகேஷன் இருக்காது, ஆங்கர் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. அந்த மெச்சூரிட்டி எப்ப அஃபெக்ட் ஆகுதுன்னா, நமக்கு அட்வர்ஸ் ஆன சர்க்கம்ஸ்டன்ஸ் வரும்போது அந்த குழந்தை மனசு வந்து நமக்கு வழியில வருது. திஸ் இஸ் மை பிலீஃப். ஐ எம் நாட் அ சைக்காலஜிஸ்ட். பட் எவ்ரி ஒன் ஹேஸ் டு பி ட்ரீட்டட் அக்கார்டிங்லி. இந்த குழந்தையோட மனசுன்னு வருது, அது எப்பாவது வழியில் வரும். பாத்தியா, நான் செஞ்சது பிடிக்கல, பாத்தியா இன்னொருத்தர் செஞ்சது பிடிச்சது. எனக்கு அப்ரிஷியேட்டும் கிடைக்கிறது இல்ல, அவங்களுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கிறது. எனக்கு பரிசு கிடைக்கல, அவங்களுக்கு கிடைக்கிறது. இதெல்லாம் இப்பவும் அப்ளிகபிள் தான். அது வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம யோசிச்சு வந்து எப்படி மேனேஜ் பண்ண முடியுமோ அவ்வளவு மேனேஜ் பண்ண முடிஞ்சா ஓகே. ஐஸ்பர்க் தியரி சொல்லி ஒரு தியரி உண்டு ஹெச்ஆர்ல. அது வந்து அதுதான் சொல்றாங்க. நீங்க சிவில வந்து நீங்க ஸ்கில்ஸ் பாக்குறீங்க, என்ன படிச்சிருக்காங்க, என்ன கத்திருக்காங்க, என்ன ட்ராக் ரெக்கார்ட், அப்படி இப்படின்னு. பட் எப்படி ரியாக்ட் பண்றாங்க ஒரு அட்வர்ஸ் சர்க்கம்ஸ்டன்ஸ்ல, அதனால நிறைய பேர் இப்போ வந்து ஃபெயிலியரை நீ எப்படி ட்ரீட் பண்ண அதில் தான் இன்டர்வியூ பேஸ் பண்றாங்க. சக்சஸ் எப்படி மேனேஜ் பண்ண கேட்கறது கிடையாது. இப்போ ஒருத்தர் வந்து இப்போ கூட ரீசென்ட்லி ஒருத்தர் பேசின சிஇஓஸோட ரெக்ரூட்மெண்ட்ல என்ன கேட்பேன், அவங்க அப்படிதான் ஃபெயிலியர் வந்து நீ எப்படி ரியாக்ட் பண்ண, when you had to face a failure, how did you react? அதுல தான் நம்ம ட்ரெய்ட் தெரியும். வாட் இஸ் பில்ட் இன்சைட் அஸ். ரொம்ப ப்ரைடா பயந்துட்டு இருக்கிற நான் வந்து இன்செக்யூர் தான். இப்போ இன்னைக்குமே இன்செக்யூர் தான். இப்போ கூட நான் டவுட்டோட தான் வந்தேன். என்ன தமிழ் பேசுவேனோ, என்ன பேசுவேனோ. அது இது வந்து சகஜம் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் இருக்கிறதாங்க. பட் எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால இந்த நெயில் பைட்டிங் ஹேபிட் எனக்கு. கொஞ்சம் இன்செக்யூர் தான் ஃபீல் பண்ணுவேன் எப்பவுமே. பட் அதை ட்ரீட் பண்ணி, அதை மேனேஜ் பண்ணி எப்படி முன்னாடி போகலாம். அதைத்தான் நம்ம யோசிக்கணும். அதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண ஒரு ஆர்டிக்கிள் வந்து மேனேஜிங் மல்செல்ஃப் ஒரு சின்ன புக்லெட் இருக்குது, பீட்டர் ட்ரக்கரோட. அப்ப அவங்க பீட்டர் ட்ரக்கர் அதுல என்ன சொல்றாருன்னா, யூ நீட் டு ஐடென்டிஃபை யுவர் வீக்னஸ் அஸ் வெல் அஸ் யுவர் ஸ்ட்ரென்த். இது வந்து டைவர்சிட்டி மேனேஜ் பண்ணிட்டு எப்படி போனோம்னா, இதுல பிக்கெஸ்ட் லெசன் எனக்கு கிடைச்சது வந்து ஐ வாஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கிரிக்கெட் டீம், எங்க கம்பெனி கிரிக்கெட் டீம். ஸோ சர்டன் பாலிசிஸ் வி மேட் தேர். அதனால நாங்க வந்து டீம் லூஸ் பண்ணினா, ஏதாவது ஒரு மேட்ச் லூஸ் பண்ணா 15 நிமிஷத்துக்கு மேல நாங்க கிரவுண்ட்ல இருக்க மாட்டோம். நீங்க வின் பண்ணின போது எவ்வளவு பண்ணா டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. டீம் லூஸ் பண்ணின நாளைக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு டிஸ்போஸ் பண்ணுங்க. ஏன்னா என்ன ஆகுதுன்னா, ஒருத்தர் ஒன்னா இப்படி கொண்டு வருவான். இவன் சரியா போல் பண்ணல, இவன் சரியா ஃபீல் பண்ணல. ஒரு ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல 15 நிமிஷமே ஜாஸ்தி. 15 நிமிஷத்துக்கு மேல போயாச்சுன்னா things will get very personal and it will get ugly. அதுக்கு at the end of that நமக்கு என்ன ஃபீலிங் கிடைக்கணும், நம்ம டீம் இவ்வளோ மோசமா டீம் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்துடும். ஸோ தி டீம் வில் கெட் வெரி டிமோரலைஸ். அப்போ அதை மேனேஜ் பண்ணிட்டு நடக்கணும்னா யூ லீவ் இட் அட் தட். பல விஷயங்கள் வந்து நம்ம அந்த டைம்ல ரியாக்ட் பண்றது ஹோல்ட் பண்ணி நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்ததுன்னா டைம் ஹீல்ஸ். அந்த டைம்ல ரியாக்ட் பண்றோம். நான் சொன்ன மாதிரி அந்த சின்ன குழந்தையோட மனசு வந்து வெளியில வருது, அப்போ நம்ம ரியாக்ட் பண்ணிவிடும். மெனி டைம்ஸ் நம்ம என்ன பண்ணோம்னா ரியாக்ட் பண்ணி அப்புறமா ரிமோர்ஸ் ஃபீல் பண்ணி அப்புறம் ஒன்னும் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்போம், இல்லாட்டி ஃபோன் பண்ணுவோம், நான் தெரியாம சொல்லிவிட்டேன், இது ஐ ஹேட் நோ இன்டென்ஷன்.
அப்ப அந்த இன்டென்ஷன் இருக்குல்ல, ஆனா பண்ணிட்டேன். அதை கவர் பண்றதுக்கு என்னன்னா, ஐ மீன் ரியாக்ட் பண்றதுக்கு பதிலா கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி திங்க் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணுனா இட் வில் பி a lot easier. ரொம்ப சிறப்பு சார். நீங்க சொல்லிருக்கீங்க, எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா, அந்த குழந்தை குணம், அந்த குழந்தை மனம் வந்து இன்னும் உள்ளுக்குள்ள இருக்கு. நம்ம எல்லாருமே வந்து சில நேரம் குழந்தைங்க மாரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிச்சுவேஷன் வந்து நம்மளால ஹேண்டில் பண்ண முடியல, இல்ல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, அந்த சமயத்துல நம்ம உடனே ரியாக்ட் பண்ணாம, கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்துட்டு, என்ன நடந்தது? ஏன் இப்படி நடந்தது? இத நம்ம எப்படி அவாய்ட் பண்ணியிருக்கலாம்? அப்படிங்கிற விதத்துல யோசிச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து அதற்கான அ தீர்வ தேடி நம்ம நகரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. சூப்பர் சார், சூப்பர். நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிலும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப எதார்த்தமா, ரொம்ப கேஷுவலா சொல்றீங்க. ஆனா, அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா, ஆழமான விஷயம் வந்து பொருந்தி இருக்கு சார். அது வந்து எந்த அளவுக்கு நீங்க உள்வாங்கி, அதுவாவே வாழுறீங்க. எந்த ஒரு விஷயத்து மேல உங்களுக்கு டீப்பா ஒரு நம்பிக்கை இருக்கோ, அந்த நம்பிக்கையாவே நீங்க வாழுறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். நெறைய விஷயங்கள நாங்க வந்து உங்ககிட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்கணும். கண்டிப்பா. அடுத்த கேள்வி சார். உங்களுடைய இவ்ளோ பெரிய இந்த சக்சஸ்க்கான சீக்ரெட் இன்கிரீடியன்ட் எது? இது வந்து எங்க மஸ்கட் மோரிஸுடைய ட்ரேட்மார்க் கொஸ்டின். காஃபி வித் மஸ்கட் மோரிஸ் நிகழ்ச்சியினுடைய ட்ரேட்மார்க் கொஸ்டின். சோ உங்களுடைய சீக்ரெட் இன்கிரீடியன்ட் ஆஃப் சக்சஸ் எது? அத எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க சார். ஃபெயிலியர்ல ஏன் நம்ம டிசப்பாயிண்ட் ஆகுறோம்னா, பிகாஸ் வி செட் ப்ராபப்ளி இந்த மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல் வந்து ஸ்மார்ட் கோல்ஸ் சொல்லுவாங்க. ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரியலிஸ்டிக் அண்ட் டைம் பவுண்ட் ஒரு டேஞ்சிபிள் அப்படின்னு ரியலிஸ்டிக். ஸோ சம்வேர் வி லேக். அதுல வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம லேக் பண்றோம். இந்த கோல் செட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து if you don't know where you're going, you will get nowhere சொல்லி ஒரு தமிழ் இங்கிலீஷ்ல. So goal setting is very important. Once you set goals, it becomes easy to accomplish. It's been a successful journey for me. So it depends on how you look at failure. Now, again, failure, who defines failure? நம்ம வந்து ஒரு பார் செட்டப் பண்ணி, ஒரு லெவல் செட்டப் பண்ணி, அதுக்கு பண்ண முடியலைன்னா, அதுக்கு ரீச் பண்ண முடியலைன்னா, we can look at ourselves as failure. So probably it's something to do with the expectation level that we set up. If you set up your expectation, that Englishல ஒரு saying இருக்கு, the more you learn, the more you realize how much less you know அப்படின்னு. அப்போ I would only say that our hard work and determination. ரொம்பவே சிறப்பு சார். சிறப்பு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நீங்க சொன்ன ஒவ்வொரு பதிலும் சரி, ரொம்ப எதார்த்தமா, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வந்த அந்த கடினமான பாதைகள், எப்படி அது வந்து உங்கள செதுக்குச்சு? நீங்க அத எப்படி வந்து செதுக்கறதுக்கு அலோவ் பண்ணிக்கிட்டு, அதாவது சூழ்நிலைகள அப்படியே அ அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, அதிலிருந்து என்ன நம்ம கத்துக்க முடியும்? எப்படி நம்மள வந்து டெவலப் பண்ணிக்க முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு தேடுதலோட அழகா உங்களுடைய வாழ்க்கைய நகர்த்திட்டு போயிருக்கீங்க. உங்களுடைய எந்த வாழ்க்கை பயணம், உங்களுடைய இந்த சக்சஸ் ஸ்டோரி பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேருக்கு இன்ஸ்பைரிங்கா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மஸ்கட் முரசு நேயர்களுக்கு நிச்சயமா இது ஒரு ஊக்கம் தரக்கூடிய ஒரு நேர்காணலா அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. நம்ம பிஸியான ஒரு நபர். இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்த எங்களுக்காக ஒதுக்கி, நாங்க கேட்ட அத்தன கேள்வியும், ஒரு கேள்விக்கும் நோ அப்படின்னு சொல்லாம, சரளமா உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அத்தன விஷயங்களையும் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப முக்கியமா, மொழி ஒரு தடை இல்ல. நான் நடந்து வந்த அந்த கடினமான பாதைகள், எப்படி வந்து நான் ஒரு நல்ல நிலைய அடைஞ்சேன். இத வந்து மற்றவங்களுக்கு நான் சொன்னேன் அப்படின்னா, நிச்சயமா எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதா இருக்கும். அப்படிங்கிற வந்து உயர்ந்த சிந்தனையோட வந்து எங்ககிட்ட உங்களுடைய அத்தனை விஷயங்களையும் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அதே மாரி ஒரு விஷயம் சொன்னீங்க. நாம சின்ன வயசுல இருந்து சந்திக்கக்கூடிய சில விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கைய செதுக்குது. அந்த விஷயங்கள் உங்கள எந்த அளவுக்கு இன்ன வரைக்கும் வாழ்க்கையில வந்து வழி நடத்திக்கிட்டு போகுது, அப்படிங்கிற விஷயம்லாம் கேட்கும்பொழுது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. மெய்சிலிர்க்குது. அ கண்டிப்பா ஒவ்வொரு எண்ணமும், அதாவது சாதிக்கணும், மேல வரணும், முன்னேறணும் அப்படிங்கிற அந்த ஒவ்வொரு எண்ணத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, சக்தி இருக்கு, உயிர் இருக்கு.
அந்த ஒரு விஷயத்த இன்னைக்கு நாங்க நேரிலேயே பாக்குறோம். நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து உற்சாகம் கொடுத்தது. அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்க அத ஹேண்டில் பண்ணக்கூடிய விதம் பாத்தீங்கன்னா, உண்மையில ஹேட்ஸ் ஆஃப் யூ சார், ஹேட்ஸ் ஆஃப் யூ. நெறைய விஷயங்கள உங்ககிட்ட இருந்து இன்னைக்கு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். மஸ்கட் முரசு சார்புல உங்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பிக்கின்றோம். ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி. இங்க வந்து பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு தந்ததுக்கு மிக்க நன்றி. மஸ்கட் முரசு இது உங்களின் களம். தமிழை பரிசாற்றுவோம் உலகிற்கு. இதுவரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாதவர் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மஸ்கட் முரசு. உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் உறவுகள் சங்கமிக்கும் ஒரே களம் உங்கள் மஸ்கட் முரசு. இது உங்களின் களம். உங்கள் திறமைகளை உலக அரங்கு பறைசாற்றுவதே மஸ்கட் முரசின் சீரிய நோக்கம். இது உங்களின் களம். தமிழை பறைசாற்றுவோம் உலகிற்கு.